சூர்யா, இப்ப தம்பி சூர்யா, இங்க வாப்பா. என்னண்ணா? நீ என்கிட்ட சொல்லியிருந்தாலப்பா, உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்ல பையன், நம்ம அஞ்சலியை கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாலப்பா. ஆமாண்ணா, அதான் வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. இல்லப்பா, அது விஷயமா நேத்து அம்மா நானு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். இந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட பேசணும். அப்பாவும் யோசிச்சுட்டு தான் இருந்தாவ. ஆனா அம்மா ஒரு தடவை கூப்பிட்டு பேசி பார்க்கலாம், பிடிச்சிருந்தா கட்டி கொடுப்போன்னு சொன்னாவ. நீ அந்த பையனை கூட்டிட்டு வாப்பா. வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கணும், முக்கியமா அஞ்சலிக்கு பிடிக்கணும். பிடிச்சு போச்சுன்னா கட்டி வச்சிடலாம்ப்பா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னதுண்ணா? அது அந்த பையன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? அவன் ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கானா, மாசம் 50,000 சம்பளம். அப்படியா? பரவாயில்லையே. இதுக்கு அந்த பையன் ஒத்துக்கிட்டுவானா என்னன்னு தெரியலையேப்பா. எதுக்குண்ணா? அது அப்பாவும் அம்மாவும் ஒரு முடிவு எடுத்திருக்காவ. யாருமே இல்லைன்னா எதுக்கு அந்த பையன் வெளியூர்ல போய் இருக்கணும், பேசாம இங்க நம்ம கூடயே இருந்துட சொல்லு அப்படின்னு சொன்னாவ. கல்யாணத்துக்கு பிறகு அந்த பையன் இங்கேயே இருக்கட்டும், நம்ம ஊர்ல தனியா வீடு பார்த்து வச்சிடலான்னு சொன்னாவ. அண்ணா, அவனுக்கு வேலை அங்க இருக்கு. தம்பி சூர்யா, வேலை தானே, நாங்க ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுப்போம். நம்ம தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதுல ஏதாவது ஒரு வேலையை பார்க்க சொல்லலாம். இல்லனா தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விடி. ஆனா என்ன, சம்பளம் 50,000 1,00,000 கிடைக்காது. உனக்கு தான் தெரியுமே இந்த ஊர்ல அந்த அளவுக்குலாம் சம்பளம் எல்லாம் கிடைக்காதுன்னு. மிஞ்சி மிஞ்சி போனா 20,000 இல்லைன்னா ஒரு 30,000 வேணா கிடைக்கும். வீட்டு வாடகைய நம்ம கொடுத்துடலாம். வேற ஏதாவது செலவுக்கு தேவைப்பட்டாலும் நாங்க செய்யறோம். ஆனா என்ன, அந்த பையன் அந்த ஊரையும் அந்த வேலையும் விட்டுட்டு இங்க வந்துடணும். கல்யாணத்துக்கு பிறகு இங்கதான் இருக்கணும். பிள்ளைய கூட்டிட்டு எங்கேயும் போக கூடாது. அப்படி இருக்கதா இருந்தா அந்த பையனை பொண்ணு பார்க்க சொல்லு. இல்லனா வேண்டான்னு சொல்லிட்டாவாப்பா. அண்ணா, அவனும் என்ன மாதிரிதான், எல்லா சொந்த பந்தத்துக்கூடயும் இருக்கணும்னு தான் அவனும் ஆசைப்படுவான். ஆனா திடீர்னு வேலையை விட்டுட்டு வான்னு சொன்னா என்ன சொல்லுவான்னு தெரியல. நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேண்ணா. உடனே விடான்டா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு விட்டா போதும். இங்க வந்துட சொல்லி நம்ம பாத்துக்கலாம் அதுக்கு மேல. சரிங்கண்ணா. கல்யாணத்துக்கு 5 பைசா கூட அந்த பையன் செலவு பண்ணான்டா. நாங்களே சிறப்பா கல்யாணத்தை முடிச்சு வைக்கோம். பிறகு இந்த நகை நட்டை பத்தி எதுவும் கேட்டானாப்பா? அதெல்லாம் அந்த பையன் எதுவுமே கேட்கலண்ணா. கேட்கவும் மாட்டான். அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. நீங்க எதுவுமே போடலனாலும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவனை நம்பி வந்த பொண்ணை அவன் நல்லா வச்சு பார்த்துப்பான். அப்படியாப்பா? இந்த ஒரு விஷயம் போதுமே, தாராளமா நம்ம வீட்டு பிள்ளைய கட்டி கொடுக்கலாமே. சரிப்பா, நேர்ல வர சொல்லு. எல்லாருக்கும் பிடிச்சு போச்சுன்னா உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம். சரிங்கண்ணா. சரிப்பா சூர்யா, நீ போய் வேலையை பாரு. சரிங்கண்ணா. சூர்யா சொல்றத பார்த்தா அந்த பையன் நல்ல பையனா தான் தெரியறான். பரவாயில்லையே, நகை நட்டுக்கெல்லாம் ஆசைப்படாத பையன்லாம் இருக்கான். சொந்த பந்தம் தான் முக்கியம்னு நினைக்கான். பாவம், இவ்வளவு வருஷம் ஒத்தையில இருந்திருக்கான்ல. அதனாலதான் அந்த பையனுக்கு சொந்த பந்தத்தோட அருமை என்னன்னு தெரியுது. என் தம்பிக்கும் அதே மாதிரிதான். இவ்வளோ நாளா யாருமே இல்லாம இருந்ததுனாலதான் அவனுக்கு சொந்த பந்தத்தோட அருமை என்னன்னு புரியுது. ஒரு சில பேர் இருக்காவ, பெத்த தாய் தகப்பனை கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல விட்டுறியாவ. ஆனா என் தம்பி உறவை மதிக்க தெரிஞ்சவன். அந்த பையனை நல்ல பையனா இருந்தா பேசாம அந்த பையனுக்கே தங்கச்சி கட்டி வச்சிடணும். அவளை நல்லா பாத்துக்கிட்டாலே எங்களுக்கு போதும். அண்ணா, கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கடா. டேய், ஸ்ரீனிவாசன் வர சொல்றாங்கடா. இல்ல இல்ல, கிட்டத்தட்ட இது ஓகே ஆயிரம் தான் எனக்கு தோணுது. அண்ணனுக்கு ஸ்ரீனிவாசனை பார்க்காமலே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மத்த எல்லாருக்கும் பார்க்க பிடிச்சிரும். அது உனக்கும் எனக்கும் தான். இங்க எல்லாரும் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னைய மாதிரி ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. அது உனக்கு தான்டா தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லாரும் வரப்போறவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அக்காவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடா. அதுக்கப்புறம் என்னை புகழ்ந்து தள்ளுவாங்க. சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருவாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, என் மேல கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அவன் எதுவும் பண்ண மாட்டான்டா. பண்ணவும் நான் விட மாட்டேன். அவனை எப்படி ஏமாத்தணும்னு எனக்கு தெரியும். சரிடா, சொல்றேன். ஹலோ மச்சான், நான் தான்டா சந்துரு பேசுறேன். சொல்லல. என்னாச்சு? பேசிட்டு சொல்றேன்னு சொன்னா ஒரு பதிலும் இல்ல. பேசிட்டேன்டா. எங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம். உன்னைய நேர்ல பார்க்க சொன்னாங்க. அப்படியா? அதுக்குள்ளே நீ பிடிச்சி போச்சு எல்லாருக்கும்? எப்படிரா? என்னோட போட்டோ காமிச்சியோ?
போட்டோலாம் காமிக்கலடா. என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையன்னு சொன்னேன். அப்போ சரிப்பா வர சொல்லு, பேசி பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. சரில, நாளைக்கே வந்துறியே. ஸ்ரீனி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னல? நீ ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க, மாதம் 50,000 சம்பளம்னு சொல்லி வச்சிருக்கேன். நீயும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. ஏல, கல்யாணத்துக்கு பிறகு 50,000 சம்பளம் தேங்கன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்? அது கல்யாணம் ஆன பிறகு நீ இங்கே தான் இருக்க போற, எங்க கூட. இங்கேயே ஒரு வேலை போட்டு தந்துருவாங்க. ஒரு வீடும் வாங்கி தந்துடுறதா சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாண்டா, நான் தான் சொன்னேன்ல எங்களுக்கு ஏகப்பட்ட வசதி இருக்குன்னு. அதனால நீ எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், மற்ற எல்லாத்தையும் எங்க அண்ணனுங்களே பார்த்துப்பாங்க. அப்புறம் என்ன 50,000 சம்பளம் ஏன்டா சொன்ன? 1,00,000 சொல்ல வேண்டியதானே? அது கொஞ்சம் ஓவரா இருக்கும்டா, அதனால தான் 50,000 சொல்லியிருக்கேன். இங்க பாரு ஸ்ரீனி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் விளையாட்டுத்தனமா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அக்காவை நல்லா பாத்துக்கணும். ஃபேமிலி மேனா என்ன மாதிரி மாறிடணும், சரியா? ஓகேல, அதெல்லாம் சூப்பரா மாறிடுவேன். சரி, நான் அட்ரஸ் அனுப்பி விடுறேன், நாளைக்கு வந்துரு. சரில, வைக்கிறேன்டா. கொஞ்சம் அழகா வா. அழகா தானே, எப்படி வாரேன்னு பாரு. சரி, வைக்கிறேன். வாரேன்னு சொன்னா. அவனுக்கா டவுட்டா? ஒண்ணுமே வரலடா. எதுக்கு 50,000 சொன்ன, 1,00,000 சொல்ல வேண்டியதானேன்னு கேக்குறான். ஆமாண்டா, அவனை பத்தி தான் எனக்கு தெரியுமே. என்ன டவுட்ரா? அவனை எதுக்குடா நம்ம கூட்டிட்டு போனோம்? அவன் இங்கதான் இருப்பான். எல்லாரும் ஏமாந்த மாதிரி அவனும் ஏமாந்துருவான். சொல்லட்டும், நம்மளுக்கு என்ன? நம்ம தான் இங்க இருக்க போறதே இல்லையே. வேற நாடு வேற பேருன்னு ஜாலியா இருக்க போறேன்டா. ஆமாண்டா, நம்ம இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா தான் ஸ்ரீனிவாசனுக்கே உண்மை தெரிய வரும். அப்படியே அவன்கிட்ட போய் கேட்டாலும் அவனால எதுவுமே சொல்ல முடியாது. தங்கச்சி புருஷன் ஆயிட்டான்னு அவனை போலீஸ்லயே மாட்டி விட முடியாது. நம்ம எதுலயுமே மாட்ட மாட்டோம்டா, நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். மத்தவங்களை நினைச்சு நம்ம எதுக்குடா கவலைப்படணும்? எதை பத்தியே எனக்கு கவலை இல்லை அஸ்வின். இவ்வளவு நாளா நம்ம ரோட்ல இருந்தோம், யாராவது கேட்டாங்களா? நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணோம்னு யாராவது யோசிச்சாங்களா? நம்ம மட்டும் இந்த உலகத்தை நினைச்சு எதுக்குடா கவலைப்படணும்? என்னைய பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருந்தா போதும். என் கூட நீ இருக்கிறதுனால நீயும் சேர்ந்து நல்லா இரு. இவங்களுக்காக யோசிச்சுட்டு உன் லைஃபை கெடுத்துக்காதடா. என் பிளானுக்கு என் கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணு. தேவையில்லாம அவங்களுக்காக யோசிச்சுட்டு அவங்க சைடு போனேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னைய விட்டுட்டு நான் மட்டும் எஸ்கேப் ஆயிருவேன். அப்போ நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, சரியா? சரி அஸ்வின், என்னோட பிளான் படி பார்த்தா இன்னும் 1 மாசத்துல சொத்து எல்லாம் நம்ம பேருக்கு வந்துடும். சொத்து எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்குறதுக்கும் ஆளும் ஏற்பாடு பண்ணிட்டேன். என் பேருக்கு மாறின உடனே எல்லாத்தையும் அவர் பேருக்கு எழுதி வச்சிருவேன். காசை வாங்கிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அவரு எல்லா சொத்தையும் எந்துதான் சொல்லிட்டு அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருவாரு. டேய், இப்ப தானே எனக்கு சப்போர்ட் பண்ண, உடனே அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ற? எதுவுமே கொடுக்க முடியாது. இது எல்லாமே எனக்கு தான். ஒழுங்கா என் பேச்சை கேட்டுட்டு கூட இரு. தேவையில்லாம கருத்துலாம் சொல்லாத சொல்லிட்டேன். நாளைக்கு ஸ்ரீனிவாசன் வருவான். எதுவும் நீ வளரிடாத. என்னை பொறுத்த வரையும் அவன் கரெக்டா தான் நடிப்பான்னு தோணுது. நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிடாதடா. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்கனாலே போதும், நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துரும். குமாரி, உன் பொண்டாட்டி எதுவும் போன் போட்டாளா? இல்லம்மா. நீ போன் போட்டு பேசுனியா? இல்லம்மா. ஏன்பா இப்படி இருக்கா? போன் போட்டு பேச வேண்டியதானே? என்ன பண்ற, என்ன செய்யறான்னு கேட்க வேண்டியதானே? இல்லம்மா, போன் போட்டு பார்த்தே எடுக்கல. சரின்னு இருந்தாலும் விட்டுட்டேன். விட்டுட்டியா? உன் பொண்டாட்டி தானே அவ. ஒரு தடவை எடுக்கலன்னா என்ன மறுபடியும் அடிக்க வேண்டியதானே? இல்லனா உன் போனை பார்த்துட்டு அவளே பண்ண மாட்டாளோ? என்னதான் இது பழக்கமா? போன் போட்டு கேளு. அங்க விட்டுட்டு வந்து 5-6 நாள் ஆச்சு. சமையல் எதுவும் கத்துக்கிட்டாளா, குழம்பு வைக்கவாது கத்துக்கிட்டாளான்னு கேளு. பேசாம கூட்டிட்டு வந்து இங்க விடு, நானா சொல்லி கொடுக்கேன். அம்மா, அவதான் அங்க போய் கத்துக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காள்ல, முழுசா 10 நாள் முடியட்டும், அதுக்கு பிறகு போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். போன் போட்டு பேசு குமாரி. நிஜமாலே வாங்க சமையல் தான் கத்துக்கிட்டு இருக்காளா இல்ல தூங்கி தூங்கி முழிச்சிட்டு இருக்காளான்னு கேளு. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல அவிய வீட்டுல போய் அவ சமையல் கத்துக்கிடுவான்னு. சும்மா ஏதோ கதை விட்டுட்டு தான் போயிருக்கா. இங்க இருந்தா கூட நானாவது 1-2 வேலை சொல்லி கொடுத்துருப்பேன். அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்னத்தை கத்துக்கிட்டு வர போறாளோ தெரியல. போன் அடிச்சு கேளு. சரிம்மா, கேக்கி. அஞ்சலி, சுட சுட சிக்கன் சமோசா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. சூப்பரா தான் இருக்கும், ஆனா அது ரொம்ப ஆயிலா இருக்கும். அதுக்கு பாயில்டு சிக்கன் பெப்பரை லைட்டா தூவிட்டு சாப்பிட்டா
மாதிரி சீன் அடிச்சு காமிக்கேன் சார்னு சொல்லு. ஓகே, அப்படியே என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ அஞ்சலி. ஹோட்டல்ல போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு பில்ல அவர் கேட்ட சொல்லிடுவோம். நம்ம ஆக்டிங் எப்படி இருக்குன்னு அதுக்கு பிறகு கேட்டுக்கிடலாம். ஆனா சோத்து மாடு நடிக்கிறதுக்கு ஐடியா கேட்டா திங்கிறதுக்கு ஐடியா போடுறேன். நோ 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 நோ, அதெல்லாம் செட் ஆகாது. வேற ஏதாவது சொல்லு. சாப்பிடுற சீன் தான் நல்லா இருக்கும். சினிமா சீரியல் எல்லாம் நிஜமாலே சாப்பிட மாட்டாங்க. அதுலயும் ஹீரோயின் ரொம்பவே கவனமா தான் சாப்பிடுவாங்க. அவுட் சைட் ஃபுட் சாப்பிட மாட்டாங்க. ஹெல்தி ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஆனா சினிமாலலாம் காட்டுறவளே சாப்பிடுற மாதிரி. அதுதான் சொல்றேன், அது அவங்களோட ஆக்டிங். சாப்பிடாமலே சும்மா வாய மெல்ற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. வாயில ஒரு பருக்க கூட போகாது. எல்லாமே ஆக்டிங் தான். அப்படியா? ஆமா சோத்து மாடு, நான் சாப்பிடுற மாதிரி ஆக்டிங் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னா உடனே அவரு சாப்பாடு தந்து சாப்பிடுற மாதிரி நடின்னு சொல்ல மாட்டாரு. சாப்பாடு இல்லாமலே சாப்பிட்டு காட்டணும். அதுதான் ஒரு நடிகருக்கான அழகு. அப்பதான் எனக்கு ஆக்டிங் தெரியும்னு அவரு ஏத்துக்கிடுவாரு. நான் சாப்பாடு தாங்க தின்னு காமிக்கிறேன்னு சொன்னா ஒன்ன மாதிரி ஒரு சோத்து மாடுன்னு நினைச்சிருவாரு. அப்படியே இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? எஸ் எஸ், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆக்டிங்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தண்ணி இல்லாமலே குளிக்கணும், சோறு இல்லாமலே திங்கணும், கார் இல்லாமலே ஓட்டணும், படுக்காமலேயே தூங்கணும். அஞ்சலி, அது எப்படி முடியும்? நான் ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறமா உன்னை ஷூட்டிங் கூட்டிட்டு போறேன். அப்பதான் உனக்கு தெரியும். சரி அஞ்சலி. ஆமா, அங்க சாப்பாடு கிடைக்குமா? ஒன்னேலாம் எந்த காலத்திலையும் தீர்த்தவே முடியாது. போ அஞ்சலி, சும்மா அந்த ஷூட்டிங்க மட்டும் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது தின்னுகிட்டே இருந்தா நல்லா இருக்கும்ல. ஓகே ஓகே. ஷில்பா, யார் ஃபோன் பண்றாங்க? என் புருஷன் தான் ஃபோன் அடிக்காரு. அட்டெண்ட் பண்ணி பேசு. ஏதோ பர்சனலா பேச போறியா? நான் வேணா அந்த பக்கமா போட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், அப்புறம் நேர்ல வந்தா பேசிக்கிறேன். போன்ல எல்லாம் பேச மாட்டேன். சும்மா அவர் தான் போன் அடிச்சுட்டே கிடக்காரு. அப்படிலாம் சொல்லாத. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவர் கூட ஒழுங்கா போன்ல பேசல. இப்போ நீ நினைச்சு மதிச்சு போன் அடிக்கிறாரு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணி என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேளு. அதான் நல்லது. நான் வேணா தூரமா போய் நிக்கட்டுமா? வேண்டாம், இங்கே இரு, நான் பேசுறேன். ஓகே ஓகே, பேசு. ஹலோ, என்னங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஷில்பா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி ஷில்பா, வேலையில கத்துக்கிட்டியா? நான் வந்து உன்னைய கூட்டிட்டு வந்துட்டுமா? ஏங்க இப்பெல்லாம் நீங்க வராண்டா. அதான் 10 நாள் ஆகும் சொன்னேல, 10 நாள் பொறுத்து வாங்க. இப்ப நான் குழம்பு வைக்கவே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து கூட்டு வைக்க கத்துக்கிடணும். அதுக்கு பிறகு வந்து கூப்பிடுங்க. ஓ அப்படியா? சரி ஷில்பா. சரிங்க, எனக்கு அடுப்படியில ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் பிறகு பேசியேன். போன வைக்கங்க. வை ஷில்பா. குமாரி, என்ன சொன்னா? ஏம்மா, அது வந்து இப்பதான் குழம்பு வைக்க அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காளாம். அடுத்து கூட்டு பொரியல்லாம் செய்ய கத்துக்கிடானுமா. இப்ப கூட அடுப்பாக்கரையில தான் இருக்கா போல. போன வைங்க, வேலை இருக்குன்னு சொல்லிட்டா. சமையல் கத்துக்கிட்டு தான்மா இருக்கா. ஓஹோ அப்படியா? அப்ப நிஜமாலே கத்துக்கிட்டதுக்கு தான் போயிருக்கா போல. ஆமாம்மா, 10 நாள் முடியட்டும், நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அடி பாவி, இப்படி போய் சொல்ற? உனக்கு இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? பாவம் உன்னோட புருஷன் எல்லார்த்தையும் நம்பிட்டாரு. நம்பினா நம்பிட்டு போட்டோம், எனக்கு என்ன? நான் இங்க சமையல் கத்துக்க தானே வந்திருக்கேன். அதான் அப்படி சொன்னேன். ஆனா நீ நான் ஒண்ணுமே கத்துக்கிடலையே. என்ன உனக்கு கிச்சன்ல என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி நீ போய் சொல்லிக்கிட்டு இருந்தா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா மாட்டிக்கிடுவ. அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. பிளானா? அது என்ன பிளானு? அது உனக்கு சொன்னா புரியாது. சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அதுவா, ஒழுங்கா சமைக்க தெரியலன்னு மறுபடியும் சொன்னாவனா நான் எங்க அம்மா வீட்டுல போய் கத்துக்கிட்டு வரேன்னு மறுபடியும் ஓடி வந்துருவேன். அப்படியா? அப்ப அது ஒழுங்கா கத்துக்கிடுவியா? இல்ல அஞ்சலி, இதே மாதிரி ஜாலியா இருந்துட்டு
நோ நோ நோ, உன்னாலதான் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்கா குக்கிங் கத்துக்க. இப்படி இருந்தா உருப்படவே முடியாது. நான் சொல்லிட்டேன், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்.